இவங்க இந்திரபுத்திரானா வரம் தீர்ப்பு. அதே போல் வாயுபுத்திரனுடைய அனுமனா ராமாவதாரத்தை அவதாரம் பண்ணுறார். இந்த ராமாவதாரத்தில் அவதாரம் பண்ணி ராமனுக்கு அவர் பண்ண சேவைகள்லாம் நமக்கு தெரியும். நிறைய சேவைகள்லாம் பண்ணி சீதைக்கு கொண்டு போய் குதிரையை கொடுத்து திருப்பி வாங்கிட்டு வந்து ராமனை கொடுத்து அவருக்கு சமாதானத்தை பண்ணி அதுக்கப்புறம் அக்காதி ராத்திரர்கள்லாம் பலம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லங்கையை எரித்து சீதைக்கு சமாதானம் சொல்லி ராமனுக்கு வந்து திரும்பி படையெடுத்து போய் சஞ்சீவி பருவத்தெல்லாம் கொண்டு வந்து லக்ஷ்மணனெல்லாம் உயிரை காப்பாற்றி எல்லாருக்கும் நல்லது பண்ணி அப்படி ராமதாசனாக இருந்தால் அந்த கொஞ்சம் முன்னாடி ரிஷிகள் கேட்டப்போ என்ன சொன்னான் சுவாமி, இது வந்து ராமாவதாரம் ஆதிங்கெல்லாம் கிடையாதுன்னா. ஆனால் ஆஞ்சநேயருக்கு மாத்திரம் ஆதிங்கம் கிடையாது. ராமாவதாரத்தில் சுவாமி ஆஞ்சநேயர் மாத்திரம் தானே கழுவிண்டான். என் சீதையை பார்த்துட்டு வந்தோடனே அந்த கழுவிண்டு அவருக்கு தன்னுடைய ஆனந்தத்தை கொடுக்குறான். அதாவது தேவதைகளாக இருந்தால் கூட இவர்களும் யோகித்தைகள்னு ஒரு இது உண்டு. அந்தந்த யோகித்தை உள்ள சமயம் வரும்போது தான் அந்த தேவதைகளும் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பின்னாடி சாஸ்திரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயனுக்கு ராமனுடைய அந்த யோகியத்தை இருந்தது. அந்த யோகியத்தை இருந்ததுனால அவருக்கு மாத்திரம் ராமாவதாரத்தில் இந்த ஆளுங்கிற பாக்கியம் கிடைச்சி. அதுக்கப்புறம் அதே ராமன் கிருஷ்ண அவதாரம் பண்ணுறான். இப்போ அதே ஆஞ்சநேய சுவாமி பீமசேனா அவதாரம் பண்ணி கிருஷ்ணனுடைய சேவையை பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாபாரதம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாதெல்லாம் கிடையாது. ராமாயணம் மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். என்ன எங்கெங்க சில அபூர்வ விஷயங்கள் இருக்குது, நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த உபன்யாசங்களை வெளிப்படுத்திக்கிறோம். மற்றபடி ஜென்ரலாக எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா அனுமான் ராமாவதாரத்தில் சேவை பண்ணது எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் பீமசேனா வந்து எங்கே கிருஷ்ண அவதாரத்துக்கு சேவை பண்ண மாதிரி இருக்குது. எங்கேயுமே வந்து அவர் சேவை பண்ண மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியல. அது எப்படின்னா அதுக்குதான் அந்த அந்த சூட்சமத்தில் மகான் பெரியவாக விவரிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமசேனா அவதாரம் பண்ண சுவாமியுடைய கிருஷ்ணாவதார நோக்கம் என்னன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாக்காய சம்பவாகி யுகே யுகே. இதுதான் அவனுடைய மெயின் எய்ம். கிருஷ்ணாவதாரங்கிறது எய்மே வந்து கெட்டவாழெல்லாம் அழிக்கிறது, நல்லவாழை காப்பாற்றுறது, தர்மத்தை தாரணம் பண்ணுறது. இதுதான் அவனுடைய அவதார நோக்கம். அதுக்காக அவதாரம் முழுக்க நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம் சுவாமி. இப்போ இதில் வந்து பரித்ராணாய சாதுனம் நல்ல ராஜாக்கள் பாண்டவாள்லாம் தான் நல்ல உதாரணம். பாண்டவாளை காப்பாற்றினான், கடைசி வரைக்கும் காப்பாற்றினான். அவன் ஒரே பாண்டவாள் வந்து அழிவிடக்கூடாது. அதனால் கடைசி வரைக்கும் அதுக்காக என்னென்னவோ பண்ணி அவன் பாண்டவாளை காப்பாற்றி வந்தான். கடைசி வரைக்கும் காப்பாற்றி பாண்டவ குலத்தையே காப்பாற்றினான். பின்னாடி பரீட்சித்தையும் ரட்சிச்சு பாண்டவ குலத்தையே ரட்சிக்கிறான். விநாசாயிட்ட துஷ்கிருத்தான். இந்த விநாசாயிட்ட துஷ்கிருத்தாங்க வந்து என்ன அர்த்தம்னா நிறைய ராட்சசால் அசுரால் வந்து வதம் பண்ணுறான் சுவாமி கிருஷ்ணாவதாரத்தில். இதை வந்து இந்த கைங்கரியத்தை வந்து காப்பாற்றுறதெல்லாம் பின்னாடி மெதுவாக ஆரம்பித்தான். ஆனால் இந்த வளம் பண்ணுற கைங்கரியத்தை முதல்ல 6 மாத குழந்தையாக இருக்கும்போதே ஆரம்பிச்சுடுறோம். பூத்தனையை வரும்போது 6 மாத குழந்தை சுவாமி அந்த பூத்தனையை பாலை உறிஞ்சு குடிக்கிற மாதிரி நம்ம பிராணமே உறிஞ்சுடுறோம். ஸோ பூத்தனையை சங்காரம் பண்ணுறான். திருணாவர்த்தன், அப்புறம் ஒரு வண்டி சக்கரம் ரூபத்தில் ஒரு அசுரன் வரான். சக்கடாசுரன் பேர். அப்புறம் வத்சாசுரன் ஒருத்தன், பகாசுரன், தேனுகாசுரன் மாட்டு வடிவில் ஒரு அசுரன் தான் தேனுகாசுரன். குவலையாப்பீட்டம் ஒரு யானை அந்த கம்சன்ட்ட இருந்தது. அந்த யானைக்கு பேர் குவலையாப்பீட்டம். அந்த யானையும் சங்காரம் பண்ணுறான். ஏன்னா அது அந்த யானையை சொன்னால் அது உள்ள அசுர இது இருக்குது, அசுர சக்தி இருக்குது. யானையை சங்காரம் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த குவலையாப்பீட்டங்கிற யானைக்குள்ள அசுர சக்தி இருக்குது. அந்த அசுர சக்தியை கொள்றான். அப்புறம் மல்லர்கள்லாம் ஜெயிக்கிறான். கம்சனை வரம் பண்ணுறான். கடைசியில் வந்து சிசுபாலன், தர்த்தபக்தன் இவாளெல்லாம் வரம் பண்ணுறான். இந்த வரம் எல்லாம் சுவாமி வந்து விநாசாயிக்க துஷ்கிருத்தான் அப்படிங்கிற ரீதியில் பண்ணிட்டான். ஸோ இது எல்லாமே வந்து அசுராள். இவா எல்லாமே வந்து அசுராள். இந்த அசுராள் எல்லாரையும் சுவாமி சம்ஹாரம் பண்ணுறான். கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி இந்த
இந்த அசுர சம்ஹாரத்தை இதோட நிறுத்தி விட்டான். சிவானந்த தண்டவத்தன் வதம் பண்ணதோட சுவாமியோட கோட்டா போகும், அங்கே அவன் நிறுத்தினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீமசேனன் தான் வந்து அசுராலெல்லாம் பண்ணுறான். கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்த அசுரால் எல்லாரையும் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் சுவாமி பார்த்து விட்டான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பீமசேனன் தான் பண்ணுறான். ஏன்னா சாஸ்திரத்திலே சொல்கிற புராணங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்கிற அசுரால வதம் பண்ணணும்னா ஒன்று பகவான் வதம் பண்ணணும். நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. இன்னொன்று வாயு பகவான் அவருடைய அம்சமாக இருக்கக்கூடியவாதான் பண்ணக்கூடியவாதான் இருக்கான். நிறைய இடத்துல அந்த உதாரணங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஹனுமர் வந்து நிறைய அசுரர்கள் அக்காதி ராட்சர்கள்லாம் வதம் பண்ணுறார். அதனால் அந்த அடுத்தது இப்போ பீமனா வந்து இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இடும்பன், அப்புறம் மணிமந்தன் ஒரு அசுரன், அப்புறம் பகாசுரன், இவாளெல்லாம் வதம் பண்ணுறான். அப்போது கம்சனுடைய வதம் ஆனோடனே அவனுடைய மாமா ஜராசந்தன் அவனுக்கு ரொம்ப கோபம் வருது, அவனுடைய மருமான கொண்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணுறான், அவன் வந்து படையெடுத்துன்னு வரான் கிருஷ்ணன் மேலே. கிருஷ்ணன் வந்து அப்போ மதுராவில் இருக்கார். மதுராவில் இருக்கும்போது நிறைய ஜராசந்தன் படையெடுத்துன்னு வரான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 21 தடவை படையெடுத்துன்னு வந்தான். 21 தடவையும் சுவாமி வந்து அவன் அடித்து விரட்டுறானுடைய வதம் பண்ணுறதில்லை, வதம் பண்ணுறதில்லை 21. அதுக்கப்புறம் என்ன பண்ணா சுவாமி இவன் திருப்பி சொல்ல கொடுத்துருக்கான்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சமுதிரத்துக்கு நடுவில் வந்து இந்த துவாரகையை நிர்மாணம் பண்ணி அங்கே போய் ராஜ்யம் ஆண்டுன்ற. இப்போது இந்த ஜராசந்தன் இன்னும் வதம் ஆகலை. இப்போ சுவாமி என்ன பண்ணால் இந்த ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் செலக்ட் பண்ணால் பீமசேனன் தான் செலக்ட் பண்ணான். பீமசேனனையும் அர்ஜுனனையும் ஒரு பிராமண வேஷத்தில் அழைச்சிட்டு போய் அங்கே மகத தேசத்துக்கு அதிபதியும் ஜராசந்தன். மகதம்னு சொல்கிறோமே இந்த சரித்திரத்தில் அந்த மகத தேசத்துக்கு அதிபதி ஜராசந்தன். அந்த ஜராசந்தனோட பீமன் மோதல் விட்டு அங்கே பீமனுக்கும் ஜராசந்தன் சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் ஜராசந்தனை பீமன் இது பண்ணிடுறான், கொண்டுடுறான். அதுக்கப்புறம் வந்து விராட்ட நகரத்தில் கீச்சக்கன்னு ஒரு அசுரன் இருக்கான். அவனையும் வந்து பீமன் தான் வதம் பண்ணலாம். அந்த அப்போ துரியோதனன் தெரிஞ்சு விட்டான் அங்கே பாண்டவாலாம் அங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பீரியடில் அந்த கீச்சக்கனை தொடர்றதுக்கு சமமான ஆள் யாருன்னா ஒன்று துரியோதனன், இன்னொன்று பீமன், 2 பேர் தான். அவன் 3 பேரும் ஈக்குவல். பீமன், கீச்சகன், துரியோதனன். அந்த உயரத்தில் 3 பேர் ஈக்குவலாக. அந்த 3 பேரில் துரியோதனனும் கீச்சகனும் ஃப்ரெண்டு. ஏன்னா ரொம்ப நல்ல வாழாச்சு 2 பேரும். அதனால் அவள் 2 பேரும் ஃப்ரெண்டு. அதனால் அவளுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் பீமசேனன் வந்து என்னென்னா திரௌபதி மாணவ சம்ரட்சணத்துக்காக அந்த கீச்சகனை வதம் பண்ணிடுறார். அந்த கீச்சகன் வதம் ஆனோடனே துரியோதனன் தெரிஞ்சுட்டான். ஸோ கீச்சகனை நான் வதம் பண்ணலை. இப்போது பீமன் ஒருத்தன் தான் பண்ண முடியும். இப்போ அவன் செத்து போயிட்டான்னா அங்கே பீமன் தான் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். 13வது வருஷம் அவள் மறந்திருந்து வாழணுமே. அந்த மறந்திருந்து வாழ இதுதான் இந்த பாரதத்தோட ஆரம்பிக்க காரணமே இந்த இதுதான் ஆரம்பிக்கிறது. கீச்சகன் வந்து வதம் பண்ணதுனால திரும்பிட்டாங்க வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பாரத கலைகள் போகும்போது அதை பார்க்குறேன். ஸோ அப்படி கீச்சகன் வந்து வதம் பண்ணால் இவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமாச்சாரம் என்னென்னா இந்த துரியோதனன் இருக்கான் பாருங்க. அவன் வந்து பொதுவாக நமக்கு தேவதைகள் தெரியும். தேவதைகள் வகையிலான ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. தேவேந்திரன், வருணன், இந்திரன், வாயு, அக்னி, அப்புறம் வசுக்கள், அஸ்வினி தேவதைகள், இவெல்லாம் அந்த தேவதைகளுடைய குரூப்பில் இருக்கிறவா. ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இதே மாதிரி ராட்சசாலியும் உண்டு. இதே மாதிரி எப்படி இங்கே இந்திரன் தலைவனாக இருக்கணுமோ அதே போல் அசுரர்கள் வந்து கலிபுருஷன் தலைவன். கலிபுருஷன் தான் ஃபஸ்ட்டு. இங்கே இந்திரன், அங்கே கலிபுருஷன். இங்கே பாக்கி தேவதைகள்லாம் இருக்கிற மாதிரி இவருக்கு கீழே விக்ரசித்தி, அப்புறம் மணிமந்தன், அதே மாதிரி நிறைய அசுராட் பேர்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லி பாவத்தை கட்டிக்க வேண்டாம். என்ன நிறைய அசுராலாம் நிறைய இருக்கான். அதே போல் அவனுக்கு இந்த கலிபுருஷன் நேரம். அந்த கலிபுருஷன் தான் வந்து இந்த துரியோதனன் தான் அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த அவனுக்கு கீழே இருந்த அசுரனாக்க பண்ணுவான். அவள் ஒரு 100 பேர் இவருக்கு தம்பிகளாக பண்ணுறான். ஸோ இந்த இப்போ நம்ம அதாவது அந்த திரேதா துவாபர யுகத்தில்
திரேதாயுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசுரால் இருப்பா, அவளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அசுராங்கிறது, அவள் தனியாக இருப்பான். சாதாரண ஜனங்கள் இருப்பான், ராஜாக்கள் இருப்பான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன ஒரு இதுன்னா அவளும் ராஜாக்கள் மாதிரியே வேஷம் போட்டுருக்கான். இந்த அசுரர்களும் ராஜாக்கள் மாதிரியே வேஷம் போட்டுருக்கான். இந்த எந்த அசுரர்கள் ராஜா மாதிரி வேஷம் போட்டுருக்காளோ அவளை எல்லாம் பீமன் தான் வதம் பண்ணுறான். சாதாரண ராஜாக்கள் துஷ்ட ராஜாக்கள் யார் இருக்காளோ அவளை தான் அர்ஜுனன் வதம் பண்ணுறான். அர்ஜுனனால அசுர சக்தியா உள்ள இருக்கக்கூடிய அந்த ராஜாக்களை வதம் பண்ண முடியாது. இன்னும் அர்ஜுனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா அவளை அர்ஜுனன், அதாவது இது அசுர வேஷத்துல இருக்கக்கூடிய ராஜா வேஷத்தில் இருக்கக்கூடிய அசுரால வதம் பண்ணா அது பீமசேனன் ஒருத்தனால தான் முடியும், பகவான் ஆக முடியும். இப்போ பகவான் இருக்குன்ட்டான், இப்போ பீமசேனன் அந்த இதெல்லாம் பண்றான். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா துரியோதன மகாபாரத யுத்தத்தில் கடைசியில பீமன் வதம் பண்றான். அந்த போர் நடக்கும்போது 18 நாள் போர் நடந்தது. அந்த போர் 18 நாள் போர்ல ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர், ஒரு நாளைக்கு 20 பேர், ஒரு நாளைக்கு 30 பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணி பீமன் தான் வந்து அத்தனை பேரையும் போடும். 100 பேரையுமே பீமன் ஒத்தனே சம்ஹாரம் பண்றான். ஏன்னா அவள் எல்லாருமே அசுராக்கள், ராஜா வேஷத்தில் இருக்கக்கூடிய அசுராக்கள். அதனால வந்து பீமசேனன் ஒத்தன் வந்து அவன் இத்தனை பேரையும் வதம் பண்றான். அதனால இது கடைசியில் எப்படி முடிக்கிறாங்க இந்த விஷயத்தை, எப்படி வந்து ராமாவதார காலத்தில் ஆஞ்சநேய சுவாமி கூடவே இருந்து பகவானுடைய யுத்தத்தில் சகாயம் பண்ணாலோ அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் எப்படி ராட்சசாலெல்லாம் அழிச்சானோ அதே போல பீமசேனும் அத்தனை பாக்கிய ராட்சசாலெல்லாம் அழிச்சு அந்த புண்ணியத்தை, அது புண்ணியம், ராட்சசாலை அழிக்கிறது புண்ணியம், அந்த புண்ணியத்தை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். துஷ்ட ஜனங்களை சம்ஹாரம் பண்ணி கிருஷ்ணார்ப்பணம் ஆடிது அப்படிங்கிறத சொல்லணும். ஏதாவது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்றாரு, அது புண்ணியம். ஏன்னா அசுரால வதம் பண்றது கெட்டவாழ தீய சக்தியில் அழிக்கிறது புண்ணியம் இல்லையா? அந்த புண்ணியத்தை கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு பீமசேனன் இது பண்றார், அர்ப்பணம் பண்றார் அப்படின்னு. இந்த மாதிரி ராமாயணத்தில் ராமாவதார காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த கிருஷ்ணாவதாரத்தின் சம்பவங்கள் நடந்தது, கேரக்டர்ஸ் நடந்தது. கோவிந்த பட்டாபிஷேகத்தில் இதெல்லாம் எந்த நீட்டி மழைன்னு இருக்கணும். கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு ராமாவதாரத்தில் நடந்ததுன்னா கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது அப்படின்ட்டு தான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்ல வச்சுட்டார், யார் சொல்ல வச்சுட்டாரு? மகாபலி வேணாம். தெய்வத்தின் குரல்ல அவ்வளவு அழகு, இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான். அந்த அழகு எனக்கு ரசிச்சுதான், அதனால அழகாக ஷேர் பண்ணிக்கணும்னு உண்டு உள்ளே நீ கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லியிருந்தேன். அதனால அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு கோவிந்த பட்டாபிஷேகத்தை. அது ஒரு லேசாக சொல்லிட்டு விட்டா ராமாவதாரம் வந்து இப்படி நடந்தது அப்படின்ட்டு. முக்கியமாக ராமாவதாரத்தில் நடந்த ஒரு விஷயம் இதுக்கும் இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கும் என்ன சமாச்சாரம், என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்ட்டு மகாபரிவார் இதெல்லாம் இனிமேல் சொல்கிறேன், என் வார்த்தை கிடையாது, எல்லாம் மகாபரிவார் வார்த்தை. அவ்வளோ வகையாக சொல்லி அவர் என்ன சொல்ல, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, தெரியும், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. ராஜா அழகாக எழுதிட்டார். ராஜாவுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேன்னு வந்தது? ஆண்டாளுக்கு வந்தது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அவன் 3 இடத்துல சொல்றான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. 3 இடத்துல அவன் கோவிந்தா சொல்லியிருக்கான். அதனால நம்ம இன்னைக்கும் கோவிந்தா போட்டா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தன் 3 தடவை போடணும். ஆண்டாளே 3 தடவை போட்டிருக்கான். ஆண்டாள் 3 தடவை இதில் சொல்லியிருக்கான். அதனால அந்த மாதிரி இந்த 3த்துல இந்த குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லுவானே அப்படின்ட்டு பெரியவா சொல்றா, எனக்கு ஒன்று தோன்றது அப்படின்னு சொல்றான். பெரியவா சொல்ற, எனக்கு ஒன்று தோன்றது, ஏன் அப்படி சொன்னாவோ? குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா பகவான் வந்து இது
பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்ணமானவன்